அண்ணா இன்ட்ரின்னு ஊரை சுத்தி நாயா அலைஞ்ச உனக்கு எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆமாப்பா. அந்த எம்பி முருகுருப்பத்துல வந்து உனக்கு சிபாரிசு பண்ணி வேலை போட்டு கொடுத்துருக்காரு. ஆமாப்பா. அதனால அந்த எம்பி நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கின்னு இந்த முருகன் சன்னிதானத்துல தேங்க ஓடினா. உண்மையிலே உன்னை மாதிரி நன்மை கிடைக்கவே மாட்டாடா. அந்த எம்பி ஓஹோன்னு நல்லா இருக்கணும்டா. இதப்புறா தேங்க நல்லா செதுறணும். சரிடா. முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. அந்த எம்பி நல்லா இருக்கணும்ப்பா, தீர்க்காயுசா இருக்கணும். முருகா 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 முருகா. மனுஷனடா நீ? ஐயா மண்டிய பொளந்துட்டியாடா. எந்த ஐயாடா? பொளந்து ஐயா. உன் வேலைக்கு சிபாரிசு பண்ண எம்பி இவர்தான்டா. அவரா இவரு? ரத்த கலரில் அடையாளமே தெரியலடா. மன்னிச்சுக்கங்க முருகா. இவன் எம்பி மண்டிய பொளந்துட்டான். இவனை எப்படி உள்ள வச்சு பொளக்கதான் போறாங்க. ஏய், எடுத்து குடுக்கறியாடா நீ? அட பாவி, உன் தலையெழுத்த மாத்த சிபாரிசு லெட்டர் கொடுத்த என் தலையவே பொளந்துட்டியாடா. உனக்கெல்லாம் ஒரு சிபாரிசு லெட்டர். யோ கான்ஸ்டபிள், இங்க வாங்கயா. ஐயா நான் இல்ல. இவனை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு பொளங்கயா. ஐயா என்னையா தூக்கிட்டு போங்க. ஐயா ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும்பா கடவுளே. ஐயனே, பொறுத்துறா 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 பொறுத்துறா. என்ன சுத்துறீங்க? ஒன்ன சுத்துறா, செல்போனை சுத்துறேன். இது இப்ப கடை மாதிரிதான் நமக்கு. பேசாம இரு. அண்ணே என்னடா தேங்க உடைச்சாத? ஆமாடா, அன்னைக்கு மாதிரியே உடைக்கும் போது எவ்வளவு தலையை கொண்டாந்து உள்ள விடுவான். இது உள்ள வை, சட்னிக்கு யூஸ் ஆகும். ஓடியாச்சார் ஓடியாச்சார் ஓடியாச்சார். ஐயா செல்போன் எஸ்டி வேணுமா, லோக்கல் வேணுமா, ஐஎஸ்டி வேணுமா? நீங்க டெலிபோன் பூத்துல போய் உட்கார்ந்து வேர்வையிலையும் வேக்காலையும் பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். இங்க நின்னுக்கிட்டு பேசலாம், நடந்துக்கிட்டு பேசலாம், பாடிக்கிட்டு பேசலாம், ஓடிக்கிட்டு பேசலாம். காசு கொடுக்காத ஓடுற பாறானே. அத்தி ஓடி வேணா. ஓடியா ஓடியா ஓடியா. எஸ்டி வேணுமா, ஐஎஸ்டி வேணுமா? போன் டசன் என்ன விலை? டஜனா? சார் இது ஒன்லி பேசுறதுக்கு தான். வாடகைக்கு விடுறோம். ஒரு போன் பண்ணோம். போடணுமா? எங்க சார் போடணும்? மேல்நாடு. மேல்நாடு பாரினா? நம்பர் சொல்லுங்க சார். நானே போட்டுக்கிறேன். போடுங்க சார். டேய் பாரின்றா, 1 மணி நேரம் பேசினாவே மத்தியானம் கடை வச்சுட்டு மேட்னி ஷோ போலாம். மலையாள படத்துக்கு போலானே. சூப்பர் படத்துக்கு போவோம். பேசாம போட்டீங்களா சார்? போட்டேன். பாத்துக்க. ஹலோ, கிளீனா லைன் கிடைக்கும். அண்ணா, ஓ உடன்பரப்புண்ணா, எப்படின்னு இருக்கீங்க? அங்க கிளைமேட்ல எப்படின்னா இருக்கு? என்னது, போன வருஷம் நல்ல மழையா? அதுக்கு முந்தின வருஷம் புயலா? அதுக்கு முந்தின வருஷம் பூகம்பமா? என்னன்னு சொல்றீங்க நீங்க? அண்ணா ஒரு இடமா இருங்கண்ணா, அங்க எங்கேயும் அலையாதீங்கண்ணா, ரொம்ப டிராபிக்கா இருக்கும்ண்ணா. என்னது, ஆள் நடமாட்டமே இல்லையா? என்னன்னு சொல்றீங்க? ஆமா, இங்க இருந்து ஒரு ராக்கெட் அனுப்பிச்சமே வந்து சேர்ந்துச்சா? என்னது, உனக்கு தெரியாதா? என்னன்னு சொல்றீங்க? அப்படியாண்ணா? என்னென்ன பண்றானே? செவ்வாய் கிரகத்துக்கு உனக்கு எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரமா? உனக்கு அறிவு இருக்கானே? நீ செத்து போய் 12 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு லெட்டர் கூட போடல. 12 செத்து 12 வருஷம் ஆச்சா? ஏண்டா செத்தவண்ட பேரா பார்த்த முடியும்? அண்ணா லூசுரா? லூஸ் இல்லனே, மென்டல். ஏண்டா உனக்கு என்னாச்சுடா? அண்ணா அங்க பாரு. இரு. அம்மா எங்க பேசுற நீ? அண்ணன் கிட்ட. எங்க இருக்க நொண்ணே? அதான் மேல்நாடுன்னு சொன்னல. மேல்நாடுனா இது? யோ, மேல்நாடுனா உனக்கு தெரியாதா? சொர்க்கையா, அதான் சொர்க்கத்துல. சொர்க்கமா? என்னடா சொல்றீங்க? சொர்க்கம் பக்கத்தில் லா 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 லா. கல்யாணம் தான் இல்ல வேட்டியத்தான் அவுத்துக்கிட்டே ஓடி போறேன். சட்டை போட்டு இருந்தேன், வேட்டியத்தான் அவுத்தி எனக்கு இந்த செல்போன். உலகில் எந்த நாட்டிலும் போர் நடக்க கூடாது. வாஜ்பாய் விருப்பம். யாருன்னு அவரு? நம்ம பிரதமர் வாஜ்பாய்டா. நம்ம தெருவிலே இல்லையானே. ஏண்டா அவர் என்ன வார்டு மெம்பரா தெருவில் இருக்கிறதுக்கு? அவர் டெல்லியில தானே இருப்பாரு. பிரதமரை பாத்துக்கா இல்லையா நீ? அவர் பேரு போட்டாம் மூதேவி. ஒன்ன மாதிரி ஆளுகள்லாம் இருக்கனாலதான் நாட்டுல ஜனநாயகம் செத்து பணநாயகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அரசியல் பத்தில பேசாதீங்கண்ணா. அரஞ்சனா மூஞ்சி மோரக்கட்டைங்க. வாஜ்பாய் யாரா? நமக்குள்ள என்ன சார், நெட்டையோ குட்டியோ பணத்தை வாங்கிட்டு வண்டியை கொடுங்க சார். 15,000 ரூபா தான். ஆட என்னன்னா நீங்க, எங்களுக்கு வண்டியை பத்தின நிலவரம் ஒண்ணும் தெரியாது. ஏதாச்சும் ஒரு ரேட்டை பேசி விசுக்கணும் முடிங்க. விரைவில் பிடிபடுவான். யாருன்னா அது? வேண்டாம், ஒரே விலை 15,000 தாயா. நான் போங்க சார். ஒரு நிமிஷம், நம்ம அண்ணன் இருக்காரு, அவர் கரெக்டா விலை சொல்லிடுவாரு. இருங்க, கூட்டி வந்துடும். யார வேணாலும் கூட்டு வாப்போ. சரி.
வண்டி ஒண்ணு பாத்திருக்கோம். பாட்டி அதிகமா விலை சொல்றான். நீங்க பார்த்து கொஞ்சம் பேசி முடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வண்டியை பத்தி எல்லாம் தெரியாது சார். அண்ணே ஊர்ல பெரிய மனுஷன் நீங்களே எப்படி பேசலாம், வந்து பேசி விடுங்கண்ணே. அண்ணா இவ்வளவு பேரை விட்டுட்டு உன்னை மட்டும் கண்டிச்சு கூப்பிடுறாங்களா, போய் கிட்ட நின்னு பேசி முடிச்சு கொடுங்கண்ணே. டேய் வண்டியை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறது. அண்ணே அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லண்ணே. அவன் என்ன பேசுறான் இவன் என்ன பேசுறான் தெரிஞ்சுக்கினே குத்து மதிப்பு அடிச்சு விடுங்கண்ணே. நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும்ல, நம்மள வேலை வெட்டி இல்லாம இருக்கோம், செலவு காமல. என்னடா உன்னோட சரி அந்த ஆள் வண்டி என்ன விலை சொல்றான்? அவன் 15 ரூபாய்க்கு சொல்றானே. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க 10 ரூபாய்க்கு கேட்டோம்னே. வாங்க ஐயா. என்ன நடக்கிற ஸ்டைல பாத்தியா? ஆமா. முடிச்சுடா வாடா. ஹலோ வண்டி என்ன விலை சொன்னீங்க? ஒரே விலை 15,000 ரூபாய் சொல்லிருக்கேன். 15,000மா? ஐயா பூரா அக்கா கலண்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இதை போய் 15,000ங்கிற? ஒண்ணுல தம்பி 2 போல்ட் நட்டை போட்டு டைட் வச்சா எல்லாம் சரியாயிடும். முதல்ல வண்டி கண்டிஷனா இருக்கா, ஓடுமா? ஓடுமாவா? எண்ணெய் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு, நல்லா ஓடுங்க. ஓட்டி பார்த்தா வண்டி வாங்குவோம், என்ன சொல்றீங்க? ஓட்டி பார்க்கணுமா? சரி ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்க்கலாமா? தம்பி வண்டி ஓட்டி பாருங்க. எதுக்குன்னே ஓட்டிக்கிட்டு அவர் 15,000 ரூபாய் சொல்றாரு. நாங்க 10,000 ரூபாய்க்கு கேட்டோம். நீங்க 12,000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுங்க. 12,000 முடிக்கலாமா? முதல்ல ஓட்டி பாருங்க. ஓட்டி பாருங்க, பாருங்க ஓட்டி பாருங்க. வேண்டாமனே படக்குன்னு பேசி முடியுங்கண்ணே. ஏம்பா எங்க அண்ணன் தான் சொல்லிட்டாருல, ஓட்டி பார்த்துட்டு திருப்தியா வாங்கி போங்கப்பா. சொல்றது செய்யுங்க, ஏறுங்கய்யா. வண்டி ஓட்டி பாருங்க, வாங்கிட்டு ஏமாறக்கூடாதுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே. யாரு யாரு வண்டி ஸ்டார்ட் பண்ணு. பூராத்தையும் அக்கா பசியில போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு 15,000மா? என்ன பத்தி பாவம் வந்த பசங்க சின்ன பண்ணா ஏமாத்திட்டு இருக்கா? தம்பி நல்லா ஸ்பீடா ஓட்டி பாருங்க, அப்பதான் எதாவது கலண்டு விழுந்து தெரியும். ஒண்ணுக்கு போயிட்டு வரேண்ணே. ஒண்ணுக்கா? இரு போலாம். அண்ணே காலைல இருந்து போலண்ணே. சீப்பா மூது. சார் இப்ப வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி விடுங்க. என்னது வந்துருவாங்களா? நம்ம பசங்க தான் சார். உங்க பசங்கிறதுனால தான் உன்னை நிக்க வைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் போ. வந்துருவாங்க சார், அப்புறம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. வந்துருவாங்களா? இரியா வண்டி வந்ததுக்கு அப்புறம் போ. வந்துருவாங்க சார். சார் என்னையா உங்க ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் போ. எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? இருடா சொல்றேன்ல, எங்கடா ஓடுற? வேலை இருக்கு எனக்கு. என்னடா பெரிய வேலை உன் வேலை? என் வேலையை கட்ட ஆரம்பிச்சுன்னா தாங்க மாட்டேன். எங்கடா அவங்க வருவாங்கன்றலையா? வண்டிங்க வந்தாகணும். எங்கடா போன? இங்க பாருடா, என்ன ஏமாத்தி எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? உன்னை அப்படியே புளிஞ்சு மத்தியான சாப்பாட்டுக்கு ரசமா வச்சு சாப்பிட்டு வேண்டாம். கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சார். எப்படி இருக்க? அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அவன் யாரா அந்த புள்ள? எங்க கரெக்ட் பண்ணான்னு தெரியலையே. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். கொஞ்சம் தூரம் சார். ஓகே சார், சரி. தேங்க்யூ சார். ஏன் சார் எங்க சார் போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? போற இடத்த சொல்லுங்க, இறக்கி விடுறேன். நான் அந்த ரைட்ல திரும்ப இறங்கிக்கிறேன். எது ரைட்டா? அந்த பக்கம் போக முடியாதுப்பா, ஒன் வே. ஒண்ணுன்னா போலீஸ் பிடிக்கணும் பயப்படுறீங்களா? என்ன சார் நான் பார்க்காத போலீஸா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கான காலேஜ் ஆச்சு, அவன் என் ஃப்ரெண்டு சார். அவனும் நானும் ஒன்னா தண்ணி வச்சிருக்கோம், ஒன்னா சீட்டு விளாண்டுருக்கோம், ஒன்னா ஒரே இடத்துக்கு போய் எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு டீப் ஃப்ரெண்டு. அவனுக்கு நான் பணம் கட்டுவேன், எனக்கு அவன் பணம் கட்டுவேன். 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்குவேன் சார். நம்ம காசு நிறைய புடிங்கி தின்றுருக்கான். சும்மா போங்க சார், எவன் பிடிக்காம பார்ப்போம். தைரியமா போங்க. என்ன சார் இங்க பாட்டுங்க? இறங்க. இறங்கவா? இங்க எதுக்கு சார் இறங்க சொல்றீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்ன? அந்த பையன் பேரு காளிதாஸ் சார். நீ அவனை எப்படி கூப்பிடுவ? டே காளின்னு கூப்பிடுவேன் சார். அப்பா ஏன் சார் அடிக்கிறீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் காளிதாஸை நான் தான்டா. எது நீங்களா? எப்படி எப்படி நீ நானும் ஒன்னா சீட்டாடுவோமா? இல்ல சார், சும்மா ஜாலியா சொன்னேன் சார். எதுடா ஜாலி? நீ நானும் ஒன்னா தண்ணி அடிச்சிருக்கமா? என்னடா சொன்ன? நீ நானும் பல நேரத்துக்கு போயிருக்குமா? எப்படி அது? உனக்கு எனக்கு பல டீலிங்ஸ் இருக்கு. சொல்லுவேன். யார் யாங்க?
வாங்க சார், சார். வாங்க சார், 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 உனக்கு தெரியாம சொல்லுங்க. சார், 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 என் வண்டி எடுத்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வாங்க யோ, ஆட்டோ வாங்க வாயா சார், சீக்கிரம் சார், உனக்கு தெரியாதா, சார், சார். போடு, போடு. ஐயப்பா, ஐயப்பா, ஐயப்பா. ஐயா, ஐயா, சார், சார், இன்டர்வியூக்கு போகணும், சார், 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 சார். ஆமா, அவனை ஸ்டேஷன்ல வச்சு உன்னை இன்டர்வியூ பண்றேன். ஐயா, ஐயா, ஏறுடா. ஐயா, விளையாட்டா பேசுறேன், சார். ஏறுடா. ஐயா, சார், சார், என்ன சார் இது, சார்? இதுக்கு போய் போடா. சார், ஐயோ, உட்காரு. நம்ம, ஐயா, வெளிய ஐயா. வண்டி ஸ்டேஷன் போய் ரொம்ப சந்தோஷம் வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம் மாப்பிள்ளை போட்டோ தான் கொண்டு வர சொன்னேன் மாப்பிள்ளையே அழைச்சிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள போட்டோ ஒரு தரம் மாப்பிள்ள ஒரு தரம் டைம் வேஸ்ட் ஆகுமா இல்லையா? இது கம்ப்யூட்டர் காலம். வந்தமா பொண்ணை பார்த்தமா பிடிச்சு போச்சுன்னா கல்யாணத்தை பண்ணிடணும். வயசு பொண்ணை எவ்வளவு நாள் வீட்டுல வச்சுட்டு இருப்பேள். அதனாலதான் மாப்பிளோட அப்பா அம்மா தட்டு தாம்பாளம் சகலத்தோட வந்துட்டோம், பேசி முடிச்சிருங்க. வகத்துல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன் அதை அணைக்கிறதுக்கு தான் தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். படிச்ச புள்ள கவர்மெண்ட் உத்தியோகம், கை நிறைய சம்பாதிக்குது. அப்பா அம்பிக்கு என்ன கோத்திரம்னு ஆ? ஆ, நான் சொல்றேன் தம்பி கௌசிக ஆ, கோத்திரம். கௌசியம். நாங்க பாரத்வாச கோத்திரம் செம பொருத்தம் தம்பி. அப்புறம் உங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு. தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்கிறாமே கவர்மெண்ட்ல. பாம்பன் பாலத்தை கட்டினது உங்க குருநாதராமே. சொல்லிட்டாரா? ஐயோ, ஐயோ. செத்த ஒருவா காபி சாப்பிடுறீங்களா? காபி கீபில ஒண்ணு வேணாம், ஒண்ணா வேற சொல்லுங்க, எங்க அண்ணன் பாக்கணும். அந்த புள்ளாண்ட யாரு கரடு முரடா பேசிட்டு இருக்கானே? இது என்னுடைய ரிலேஷன். அப்ப அப்படித்தான் இருப்பான். கோயிலா பொண்ணு அழைச்சிட்டு வா. வாங்க சீக்கிரம் வாங்க. வாமா அம்மாடி அதான் இருக்கா நம்பி. அவதான் யார் மாப்பிள்ளை. பொண்ணுங்க? இதோ பாருங்க அவதான் பொண்ணு. இதா பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது என்னோட சம்சாரம். என்ன அப்படி பாக்குறேன்? பொண்ணு நடு நடுன்னு குச்சியா இருக்காள். என்ன மேரேஜ்க்கு முன்னாடி உடம்பு குண்டாயிரப்படாதுன்னு டயட் கண்ட்ரோல்ல இருக்கா. மேரேஜ்க்கு அப்புறம் பாருங்கோ பின்னு எடுத்துருவோம். அப்படி சாப்பிடுவான்னு சொல்ல வந்தேன். எல்லாம் புடிச்சு போச்சுன்னா காலாகாலத்துல தட்டை மாத்திர வேண்டியதுதானே. என்ன பேசாம இருக்க? தட்ட மாத்திர பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. அதுக்கு முன்னாடி பொண்ணோட தாய் மாமன ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. தாய் மாமனை கேட்கலன்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? கூப்பிடுங்க பாத்துறோம். ஆமா, ஆமா. இந்த பாலம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நம்ம உறவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உனக்கு 10 பைசா செலவு இல்லாம கல்யாண செலவை எல்லாம் பொண்ணு வீட்டுல தள்ளிட்டேன். நன்றி மறந்துடாத. உனக்கு வர்ற மொய் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. மொய் பணமா? ம். எனக்கு ஒரு சொந்தக்காரன் கூட கிடையாது. சொந்தக்காரனே கிடையாதா? மாப்பிள்ளை அம்பி, ம்? தாய் மாமன் வந்திருக்கார், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆமா ஆமா. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அம்பி பெரிய இன்ஜினியர். நீதான் தாய் மாமனா? ஐயா சூடா ஜலம் வந்துட்டு இருக்கு. ஆஹா மாப்பிள்ள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுட்டு இருக்கு. யூரின் மட்டும் இல்ல மோஷனே போயிருப்பான். மோசம் போயிட்டேன். ஏண்டா கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் செல்ல களி சாப்பிட்டது ஞாபகம் இல்ல? என்ன தைரியம் தான் என் வீட்லயே வந்து பொண்ணு கேப்ப? அம்மா,